MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரும்பாலும் வரியெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு போட மாட்டார்கள். எல்லாவற்றிலும் சலுகையா நமக்கு கொடுக்க மாட்டார்கள், அவனுக்கு தான் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டுடைய சூழல் என்பது வளர்ச்சிக்குரிய சூழல், தொழிலுக்குரிய சூழல். இதை இவர் தன்னுடைய பெருமதிப்பாக சொல்லிக் கொள்வார். 9% வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு. நான் தான் காரணம் என்று தமு கடிக்கிறார். இவரா காரணம்? திறந்து விடப்பட்ட சந்தை காரணம். இந்த சந்தை பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியாக ஏற்றுக்கொண்டால், சந்தை பொருளாதாரத்தில் அமெரிக்காவினுடைய கெடுபிடி காரணமாக ஏற்படுகின்ற வீழ்ச்சி உன்னுடைய வீழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வாயா நீ? சும்மா நீ ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றால் அவன் ஆவணம் செய்யுமாறு செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆகவே அந்த முயற்சிகளெல்லாம் ஒரு மாதத்தில் முற்று பெறும் என்று நான் நம்புகிறேன். பிறகு அதனால் இவன் இல்லாததுனால நம்ம வளர்ச்சியெல்லாம் தடைப்பட்டு விடும் என்றால் அப்புறம் நம்முடைய நாடு அவனுக்கு அடிமையாகிவிடும். ரஷ்யாவுக்கு ஆதரவான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கின்ற நாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடுகிறார். அது வறட்சி அடைந்தால், வயிறு காய்ந்தால் தன்னால் படிமானத்துக்கு வந்து விடுவான் என்பது ட்ரம்பினுடைய நோக்கம். இதில் இந்தியா உதவியாக இருப்பது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. எண்ணெய் வாங்குவதற்கு மனிதர்கள் கிடைக்கக்கூடாது என்று ட்ரம்ப் நினைக்கிறார். இந்தியாவை மிரட்டுகிறார். நீ ரஷ்யாவிடம் ஆயில் வாங்கினால் அதற்கு 25%, இயற்கையாக உன்னுடைய நாட்டுக்கு 25%, ஆக மொத்தம் 50 என்று அவர் சொல்வதனுடைய நோக்கம் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவை துண்டித்து விடுவது. பண்ணி மேய்ப்பதிலிருந்து கம்ப்யூட்டரை கையாளுவது வரையிலும் அவன் நிகரற்றவன். சீன மொழி அப்படி, சீன நாகரிகம் அப்படி, சீன உழைப்பு அப்படி. எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற முறையில் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இது என்ன ஆக போகிறது என்றால் இன்னும் ட்ரம்பை வேகம் கொள்ள வைக்கும். இதுவரையிலும் படைகளை அனுப்பி தனக்கு கீழே அடிமைப்படுத்திய அமெரிக்கா இப்பொழுது பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலம், வரிகளை ஏற்றுவதன் மூலம் வசப்படாத நாட்டை வசப்படுத்த முயல்கிறது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், ஒரு பக்கம் பிரதமர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதிச்சிருக்கிறாரு. ரஷ்ய அதிபரை சந்திக்கிறாரு, அதே போல சீன அதிபரை சந்திக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தை ஒரு புறம் போயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரும் வெளிநாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு. அதற்கும் பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் தரப்புல. இதுவரைக்கும் என்ன முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க, வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வருது. எப்படி பார்க்க? ஆமாம், ஸ்டாலினுக்கு வைத்தியம் பண்ணிக்கொள்ள தேவை ஏற்படுகின்ற போதெல்லாம் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு போவார் என்ற ஒரு கருத்து எதிர்கட்சிகளால் பரவலாக பேசப்படுகிறது. அது போகட்டும், இவர் என்ன வெளிநாட்டுக்கு போய் இழுக்கிறார்? அதாவது இந்திய பொருளாதாரம் செம்மையாக இருந்தால் அவர்கள் பல மாநிலங்களுக்கு விரந்து பரவுவார்கள். தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு காரணம் ஸ்டாலினுடைய ஆட்சி அல்ல, இங்கே படித்த இளைஞர்கள் கிடைக்கிறார்கள். ஒன்று, அதிகமாக எம்ஜிஆரால் திறக்கப்பட்ட உயர்கல்வி பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பது. தனியாரிடம் விடப்பட்டு தனியாரிடம் விடப்படுவது சிறந்ததில்லை, அவர்கள் கொஞ்சம் உறிஞ்சுவார்கள் என்றாலும் கூட உயர்கல்வி பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே படித்த இளைஞர்கள் இங்கே நிறைய கிடைக்கிறார்கள், குறைந்த சம்பளத்திற்கு கிடைக்கிறார்கள். 1,30,000 ரூபாயை வாங்கி கொண்டு தென்கொரியாவில் சாம்சங் நிறுவனத்தில் வேலை பார்க்கின்ற அதே வேலையை 25,000 சம்பளத்தில் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்முடைய தமிழன் வாங்கி கொண்டு அதே சாம்சங்கில் வேலை செய்கிறான். இந்த மாதிரி படுத்தடியாக குறைவான சம்பளத்துக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறார்கள், படித்த இளைஞர்கள் கிடைக்கிறார்கள். தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான ஒரு நாடு, புரிந்த நாடு, வளர்ச்சியடைந்த நாகரிகமுடைய நாடு. ஆகவே அமைதியாக இருக்கிறது. இதுபோக இங்கே துறைமுகம் இருக்கிறது. 2 துறைமுகங்கள், பெரிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அப்புறம் ஓடுதளங்கள், விமான நிலையங்கள் எல்லாம் செம்மையாக அமைந்திருக்கின்ற துறைமுகம், அப்புறம் விமானங்கள், ரயில் போக்குவரத்து என்று போக்குவரத்து மிக செம்மையாக அமைந்திருக்கின்ற நாடு. பொருட்களை கடத்துவதற்கு, கப்பலுக்கு கொண்டு போவதற்கு, விமானங்களை ஏற்றுவதற்கு இதெல்லாம் பெரிய வசதி. அதற்கப்புறம் ஒரே ஒரு டிராபேக், இவர்கள் காசு கேட்பார்கள். ஒரு தொழில் இங்கே வருவதற்கு காசு கேட்பார்கள். எனக்கு தெரிய ஒரு நிறுவனம், பென்ஸ் நிறுவனம், கார் நிறுவனம், எல்லா நிறுவனங்களும் காசு கொடுக்குமா. பென்ஸ் நிறுவனம் சொன்னால் நான் காசு கேட்டால் நான் மூடி விடுவேன் என்னுடைய நிறுவனத்தை, காசு கேட்குறவனே என்னிடம் வர சொல் என்று அவருடைய பிஆர்ஓக்கு சொன்னாராம். இந்த மாதிரி ரொம்ப அபூர்வம். இல்லாவிட்டால் காசு கொடுக்காவிட்டால் இங்கே இருக்க விட மாட்டார். காசு கொடுப்பதாக பேசி அவர்களுக்கு சில நிலமெல்லாம் வேண்டுமே அவர்களுக்கு, அதெல்லாம் காசு வாங்கி கொண்டு சௌரியமான நிலங்களை எல்லாம் அமைத்து கொடுப்பார்கள். ஆனால் அவர்களை கூட்டி வருவதற்கே நமக்கு தாங்க வேண்டியது இருப்பதினால் பெரிய அளவுக்கு அவர்களிடம் அடிக்க முடியாது. ஏன்னா அவன் தாங்கியில் கூட்டி கொண்டு வருகிறோம். அவனுடைய முதலீட்டினால் பல பேருக்கு வேலை கிடைக்கிறது. அந்த உற்பத்தி ஆகின்ற பொருள் ஏற்றுமதி ஆகிற போது நமக்கு வரி வருமானம் கிடைக்கிறது. பெரும்பாலும் இவர்களுக்கு வரியெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு போட மாட்டார்கள். எல்லாவற்றிலும் சலுகையாக
நமக்கு கொடுக்க மாட்டார்கள், அவனுக்கு தான் கொடுப்பார்கள். இவையெல்லாம் இருக்கின்றன. இவற்றின் காரணமாக தொழில் வளர்ச்சி அடைகிறது. இது ஸ்டாலின் இருந்தாலும் இதுதான், எடப்பாடி இருந்தாலும் இதுதான், யார் இருந்தாலும் இதுதான். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சூழல் என்பது வளர்ச்சிக்குரிய சூழல், தொழிலுக்குரிய சூழல். இதை இவர் தன்னுடைய பெருமதிப்பாக சொல்லிக் கொள்வார். 9% வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு, நான் தான் காரணம் என்று தமுக அடிக்கிறார். இவரா காரணம்? திறந்து விடப்பட்ட சந்தை காரணம், ஓப்பன் மார்க்கெட். இது மார்க்கெட் ஓரியன்ட் நேஷன் இது. அதனாலே தொழில்கள் வளரும், போட்டிகள் வளரும், தொழில்கள் வளரும், ஏற்றுமதிகள் பெருகும், வரிகள் வரும், வேலைகள் கிடைக்கும். இது 1989க்கு முன்னால் இல்லை தமிழ்நாட்டிலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. எல்லாரும் ஒரே வறுமையை பகிர்ந்து கொள்கின்ற நிலை. மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமி தொடங்கிய பிறகு ஒரு போட்டி, பொருளாதார வளர்ச்சி, வெளிநாடுகளுக்கு பொருள்களை ஏற்றல், வெளிநாடுகளுக்கு வேலை செய்ய போதல் என்று பல்வேறு நிலமாக உலக பொருளாதாரம் என்பது உலக தனி முதலாளிகள், தனிநாட்டு முதலாளிகள் என்பது போய் உலக முதலாளிகள். அவர்களுக்கு நாடுகளே கிடையாது. பெரிய முதலாளிகளுக்கு நாடுகளே கிடையாது. எங்கேயெல்லாம் நமக்கு சம்பாதிப்பதற்கு வசதி இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து விடுவார்கள். அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். அதனால தான் ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவுக்கு போக மாட்டேங்கிறது. ஆப்பிள் நிறுவனத்துக்கு நீ நம்முடைய நாட்டில் அந்த நிறுவனத்தை, ஆப்பிள் ஃபோன் அங்கே நிறுவனத்தை நடத்து என்று சொல்லுகிறது அமெரிக்கா. இல்லாவிட்டால் உனக்கு 25% வரி போடுவேன் என்று சொல்லு. வரி போட்டாலும் பரவாயில்லை, அதை விட சலுகை, அதை விட வசதி எனக்கு. லேபர் ஓரியன்ட் இந்தியாவில் குறைவான சம்பளத்திற்கு ஆள் இங்கே தான் கிடைப்பார்கள், அமெரிக்காவில் கூடுதல் சம்பளத்துக்கு கிடைப்பார்கள், 25% வரி போட்டுக்கொள்ள என்று சொல்லிவிட்டான். இங்கேருந்து போக மறுக்கிறான். ஆகவே அவனுக்கு பேட்ரியாட்டிசம் பெயரால் அவர் கூப்பிட்டார், தேசபக்தி என்று சொன்னார். எல்லாம் தேசமெல்லாம் எனக்கு கிடையாது, பணம் தான் தேசம், இருக்கின்ற நாட்டில் நான் உணர்ந்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டார். இதுதான் இந்த உலகத்தினுடைய போக்கு. இதில் இவர்கள் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஆகவே இந்த சந்தை பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற வளர்ச்சியை தன்னுடைய வளர்ச்சியாக ஏற்றுக்கொண்டால், சந்தை பொருளாதாரத்தில் அமெரிக்காவினுடைய கெடுபிடி காரணமாக ஏற்படுகின்ற வீழ்ச்சி உன்னுடைய வீழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வாயா நீ? உடனே ஆவணம் செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. எங்களுக்கு திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி தடைப்படுகிறது, தோல் ஏற்றுமதி தடைப்படுகிறது, இன்னும் பல ஏற்றுமதிகள் தமிழ்நாட்டிலிருந்து செல்கின்றன. இவையெல்லாம் தடைப்படுகின்றன. ஆகவே இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லேன். உனக்கு உலக சூழல் தெரியாது, அயல்நாட்டு கொள்கை தெரியாது. இந்த நம்ம ஆள்கள் சர்க்காருக்கு மனு போடுகின்ற போது ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு வரி எழுதுவார். அதுக்குள்ளே எல்லாம் அடக்கம். குறையை எழுதுவார்கள். குறையை எழுதிவிட்டு இந்த குறையை இப்படி நிவர்த்திக்கலாம். குறைக்கு நிவர்த்தி என்ன என்று இவர்களுக்கு தெரியாது. ஆவணம் செய்யுமாறு கேட்டு. இதே மாதிரி இவரும் விஜயும் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. உலகளாவிய தெற்கின் குரல் அப்படின்னு மத்திய அரசு தன்னை சொல்லிக்கிறாங்க. இத தமிழக அரசும் இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. அந்த தமிழக அரசு என்ன எடுக்கிறது? நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதாவது வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இவர் காரணம் இல்லை. இவர் சும்மா இலவச அரிசி போடுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு, பலகாரம் கொடுக்குறாரு, இதெல்லாம் செய்கிறாரு. இந்த வளர்ச்சிக்கும் அவர் காரணம் இல்லை. இந்த நாட்டில் 20% பேர் இரவு உணவில்லாமல் படுக்க செல்கின்ற இவருக்கெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், செய்தால் 20% ரொம்ப ஏழைகளாக இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலை வருமானம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு இல்லை, இந்தியாவுக்கே 300 ரூபாய்க்கு கீழே. உலக வளர்ச்சியில் இந்தியா 5வது இடம், தமிழ்நாடு 2வது இடமோ, இது கர்நாடகாவா குஜராத்தோ இதுக்கு அடுத்தபடியாக இது இருக்கிறது. 2,000மோ 3,000மோ ஏதோ ஒரு இடம் முன்னணியில் உள்ள இடம்தான். ஆனால் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது, இந்தியாவிலும் 5வது இருக்கிறது. நிர்மலா சீதாராமனினுடைய சாதனை என்று ஒப்புக்கொள்வாயா? 5வதாக இருப்பதற்கு, ஜப்பானை அடுத்த ஆண்டு தள்ளிவிட்டு 4வதாக வருவதற்கு நிர்மலா சீதாராமன் தான் காரணம் என்று ப. சிதம்பரமும் திமுகவும் ஒப்புக்கொள்ளுமா? ஒப்புக்கொள்ளாது. நீ இந்த இடத்தில் இருப்பதற்கு நீதான் காரணம் என்று சொல்வதை எவன் ஒப்புக்கொள்வான்? நான் சொல்வது புரிகிறதா? இல்லையா, நான் கேட்ட கேள்வி விஜயை பத்தி கேட்டேன். விஜய் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். அதாவது ட்ரம்ப் வரி விதிச்சிருக்காரு இல்லையா, அதுல திமுக அரசு முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை. நான் அதுக்கு பதில் சொல்றேன். ட்ரம்ப் உலகம் எப்படி பார்க்கிறது என்பதை மட்டும் சொல்றேன். என்னுடைய கருத்து என்பதை அப்புறம் வைத்துக் கொள்வோம். ட்ரம்ப் வரி விதிப்பு இருக்கிறதே நமக்கு பாதகம். நாம் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்றால், அமெரிக்காவுக்கு பதிலாக பல நாடுகளை பிடிக்க வேண்டும். அமெரிக்கா ஒரு நாடாக செய்ததை நாம் பல நாடுகளுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு தேவை எங்கே ஏற்படுகிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாம் அனுப்பி அதை ஈடுகட்டி கொள்ள வேண்டும். அதில் ஒன்றும் மாற்றில்லை. அதை மத்திய அரசாங்கம் செய்ய தொடங்கிவிட்டது. சும்மா நீ ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றால் அவனும் ஆவணம் செய்யுமாறு செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆகவே அந்த முயற்சிகளெல்லாம் ஒரு மாதத்தில் முற்று பெறும் என்று நான் நம்புகிறேன். பிறகு அதனால் இவன் இல்லாததுனால நம்ம வளர்ச்சியெல்லாம் தடைப்பட்டு விடும் என்றால் அப்புறம் நம்முடைய நாடு அவனுக்கு அடிமையாகிவிடும். ஆகவே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது செய்வார்கள். நீ சொன்னாலும் செய்வார்கள், சொல்லாவிட்டாலும் செய்வார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ட்ரம்பினுடைய அரசியலை எப்படி பார்க்கிறார்கள் உலக ஆய்வாளர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நியாயமாக ருஷ்யா
உக்ரைனின் மீது படையெடுத்திருக்க கூடாது. சோவியத் நாட்டிலிருந்து பிரிந்த நாடு உக்ரைன். அது கனிம வளம் கொண்ட நாடு. உக்ரைன் இல்லாமல் ரஷ்யா இருப்பது ரொம்ப சிரமமானது. ஏனென்றால் இந்த கனிம வளத்தில் தான் அவர்கள் கொட்டம் அடித்து கொண்டிருந்தார்கள். சிரமமானது. இது மாநிலங்கள் உடைந்த போது, பிரிந்த போது தானாக தனி நாடு ஆகிவிட்டது. பிறகு புட்டின் என்ன நினைக்கிறார், ருஷ்யா அமெரிக்காவுக்கு நிகராக போட்டியிட வேண்டும் என்றால் உக்ரைன் நம்மிடம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உக்ரைனினுடைய கனிம வள பகுதி, அந்த பகுதி மட்டும் நம்மிடம் இருக்க வேண்டும். இவர் என்ன சொல்கிறார், போரை நிறுத்த வேண்டும் என்றால் அந்த பகுதியை மட்டும் எனக்கு தாருங்கள், நான் போரை நிறுத்துகிறேன் என்றார். இதெல்லாம் என்ன பேச்சு? அவனுடைய நாட்டு வளத்தை இவர் கேட்பாரா? கொடுத்து விட்டால் போரை நிறுத்துவாரா? இல்லாவிட்டால் தட்டி பிடிங்கி கொள்வாராம். பையில் இருக்கிற பணத்தை தருகிறாயா இல்லையா என்ற வழிப்பறிக்காரனுக்கும் இவனுக்கும் என்னமாவது வேறுபாடு இருக்கிறதா? ரஷ்யாக்காரனுக்கும் இதை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இவன் செய்வான் என்று எதிர்பார்த்து உக்ரைன் என்ன செய்தது, நேட்டோ நாடுகள் என்று அமெரிக்கா தலைமையில் உள்ள நாடுகளிடம் போய் உறுப்பாக ஆவதற்கு முயன்றது. ஆனால் அதற்கு ரஷ்யாக்காரன் என்ன சொன்னான், நீ நேட்டோ நாடுகளோடு சேர்ந்து விட்டால் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து, ஆகவே நீ சேரக்கூடாது என்றான். நான் சேருவேன், இல்லாவிட்டால் எனக்கு ஆபத்து என்றான். உனக்கு என்ன ஆபத்து என்று சொல்லிட்டு போர் தொடுக்கிறான். அவன் பாதுகாப்புக்காக விரும்பினாலும் இவன் போர் தொடுப்பான். கனிம வள பகுதியை அவனுக்கு துண்டித்து கொடுக்காவிட்டாலும் போர் தொடுப்பான். இப்பொழுது நேட்டோ நாடுகளில் ஒரு உறுப்பு நாடாக அமெரிக்காவினுடைய பிற நாடுகளுடைய ஆதரவில் இருக்கின்ற உக்ரைன் என்ன செய்கிறது, அமெரிக்காவை தான் சார்ந்து நிற்க வேண்டும். ஏன்னா நேட்டோ நாடுகள் முன்பெல்லாம் அமெரிக்காக்காரர்கள் வியட்நாமின் மீது, ஆப்கானிஸ்தானத்தின் மீது, இவர் சதாம் ஹுசேன் இருந்தாரே ஈராக், அதன் மீதெல்லாம் போர் தொடுத்து விடுவார். இங்கிருந்து குறிவைத்து அடித்து இராணுவத்தை அனுப்பி அவன் கொட்டத்தை அடக்கி அமெரிக்காவுக்கு கீழே கொண்டு வந்து விடுவார்கள். சரியா? இப்பொழுது அந்த முறையை ட்ரம்ப் கடைபிடிக்கவில்லை என்கிறார்கள். இவர் என்ன செய்கிறாராம், ரஷ்யாவுக்கு ஆதரவான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கின்ற நாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விடுகிறார். அது வறட்சி அடைந்தால், வயிறு காய்ந்தால் தன்னால் படிமானத்துக்கு வந்து விடுவான் என்பது ட்ரம்பினுடைய நோக்கம். இதிலே இந்தியா உதவியாக இருப்பது அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. இந்தியா ரொம்ப குறைந்த விலைக்கு அவர்களிடமிருந்து எண்ணெயை வாங்குகிறது, கச்சா எண்ணெயை வாங்குகிறது, வாங்கி பெரும் லாபத்துக்கு விற்கிறது. அது ஒரு பக்கம். இந்த பணம் ரஷ்யாவிற்கு போருக்கு உதவி செய்வதற்காக போகிறது. ஆகவே ருஷ்யாவினுடைய கை முடங்க வேண்டுமென்றால் அதற்கு பணம் வறுத்து நிற்க வேண்டும். எண்ணெய் வாங்குவதற்கு மனிதர்கள் கிடைக்கக்கூடாது என்று ட்ரம்ப் நினைக்கிறார். இந்தியாவை மிரட்டுகிறார். நீ ரஷ்யாவினிடம் ஆயில் வாங்கினால் அதற்கு 25%, இயற்கையாக உன்னுடைய நாட்டுக்கு 25%, ஆக மொத்தம் 50 என்று அவர் சொல்வதனுடைய நோக்கம் ருஷ்யாவிடமிருந்து இந்தியாவை துண்டித்து விடுவது. ஏனென்றால் ருஷ்யா அக்கிரமமாக உக்ரைன் மீது போர் தொடுக்கிறது. நீ உக்ரைன் ஒரு எளிய நாடு, அவன் தன்னுடைய வளத்தை காப்பாற்றிக் கொள்ள பாடுபடுவது நியாயம், உக்ரைன் படையெடுப்பது அநியாயம் என்றால், ரஷ்யா படையெடுப்பது அநியாயம் என்றால் எதற்காக இந்தியா உதவி செய்ய வேண்டும்? நீ அந்த எண்ணெயை வாங்காதே, கச்சா எண்ணெயை. அதன் மூலமாக அவன் வறுமைப்படுவான், போருக்கு பணம் கிடைக்காது, கொஞ்சம் அடங்குவான் என்று அமெரிக்கா நினைக்கிறது. இதை என்ன சொல்லுகிறார்கள் அயல்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் என்றால், இதுவரையிலும் படைகளை அனுப்பி தனக்கு கீழே அடிமைப்படுத்திய அமெரிக்கா இப்பொழுது பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலம், வரிகளை ஏற்றுவதன் மூலம் வசப்படாத நாட்டை வசப்படுத்த முயல்கிறது. இது இரத்தம் சிந்தாத ஒரு புதிய முறை. ஆகவே இதில் ட்ரம்பை பாராட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். பழிச்சென்று படையை அனுப்பாமல், குண்டுகளை ஏவாமல் வரியைத்தானே விதிக்கிறார். அதன் மூலமாக அந்த நாட்டை கட்டுக்குள் கொண்டு வர நினைக்கிறார். முன்பெல்லாம் படையை அனுப்பி கட்டுக்குள் கொண்டு வருவார்கள். இப்பொழுது பொருளாதாரத்தின் மூலமே கொண்டு வர முடிகிறது என்பது 3ஆம் உலகப் போர் ஏற்படாமல் நடக்கின்ற ஒரு புதிய முறை என்று ட்ரம்பை பாராட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நம்முடைய இந்தியா என்ன செய்கிறது என்றால், சீனாவுக்கு போகிறது. சீனாவுக்கு நாம் நிறைய ஏற்றுமதி செய்ய முடியாது, அதுவே உற்பத்தி செய்கின்ற நாடு. அதனாலே நாம் பிற நாடுகளைத்தான் அதற்கு பிடித்தாக வேண்டும். இதற்கு நடுவிலே ரஷ்யா நமக்கு காலங்காலமாக பகையாக இருந்த நாடு, சீனாவுக்கு அமெரிக்கா பகை. ஆகவே இப்பொழுது நமக்கு அமெரிக்கா பகையாகிவிட்ட காலகட்டத்தில் பழைய பகையாகிய சீனாவோடு நாம் சேர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எவ்வளவு சீனா நம்பத்தகுந்த நாடு என்று சொல்ல முடியாது. சீனாவிடம் என்ன இயற்கையிலேயே கெட்ட ரத்தம் என்றால், ரொம்ப கெட்ட ரத்தம் இருக்கிறது சீனாவுக்கு. மண் தோன்றியதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அவர்கள் எப்பொழுதும் பேரரசு முறையிலேயே பழகியவர்கள். எம்பையர் பில்டிங், ஒரே ஒருவன் தான் ஆட்சியாளர். அவன் மனார்கி அல்லது பிரசிடென்ட் அல்லது வேறு பேரை தவிர ஒருவனுடைய ஆட்சியின் கீழே இருந்து பழக்கப்பட்டவர்கள். அவ்வளவு விரிந்து பறந்த நாடு, இந்தியாவை போல 2 மடங்கு பெரிய நாடு, இந்தியாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக மக்கள் தொகை உடைய நாடு, எப்பொழுதும் ஒரு வல்லாட்சி, ஒரு சர்வாதிகாரிக்கு கீழே இருந்து பழகிய நாடு. ஆகவே அவர்கள் சர்வாதிகாரத்தை பெரிய பிழையாக நினைக்க மாட்டார்கள். பக்கத்து நாடுகளின் மீது படையெடுத்து அதை அமுக்கிக் கொள்வது சீனாவினுடைய போக்கு. திபேத்தை முழுங்கிவிட்டது, தைவானை முழுங்குவதற்காக காத்திருக்கிறது. அமெரிக்கா எதிர்ப்பு வருமே என்று கொஞ்சம் அஞ்சி நிற்கிறது. இப்படி நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தை கைப்பற்றுவதற்காக சீனர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல குடியேற்றி வைத்திருக்கிறது, பக்கத்து மண்ணிலெல்லாம். ஆகவே அது ஒரு நம்பத்தகுந்த நாடு என்று சொல்ல முடியாது. ஆனால் உலகத்திலேயே மிகச்சிறந்த கலாச்சார வளர்ச்சியும் நாகரிகமும் மொழி வளமும் எல்லாமும் உடைய நாடு சீனா தான்.
அவன் தான் திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தான், அவன் தான் தாளை கண்டுபிடித்து அச்சை கண்டுபிடித்தான், அவனை விட்டுருந்தா எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். பண்ணி மேய்ப்பதிலிருந்து கம்ப்யூட்டரை கையாளுவது வரையிலும் அவன் நிகரற்றவன். சீன மொழி அப்படி, சீன நாகரிகம் அப்படி, சீன உழைப்பு அப்படி என்ன. ஆகவே எவ்வளவுக்கு அவன் நமக்கு ஏதோ எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற முறையில் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இது என்ன ஆக போகிறது என்றால் இன்னும் ட்ரம்பை வேகம் கொள்ள வைக்கும். இது சிறந்த அரசியல் கொள்கையாக பாகிஸ்தான் இங்கே பாருங்கள், சீனாவுக்கு ஆதரவு பாகிஸ்தான். சீனா பாகிஸ்தானை வைத்திருக்கிறான், பங்களாதேஷை வைத்திருக்கிறான், பூட்டானை வைத்திருக்கிறான், நேபாளத்தை வைத்திருக்கிறான், என்ன இதுபோக பர்மாவை வைத்திருக்கிறான். எல்லாம் பத்தாது என்று இந்த சிலோன் இதில் அம்பன் தோட்டத்தில் போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி அதையும் கைக்குள்ளே வைத்திருக்கிறான். ஆக இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளில் இந்தியாவுக்கு ஆதரவான நாடே கிடையாது. இந்தியா தனித்து விடப்பட்டிருக்கா? இந்தியா தனித்து விடப்பட்ட நிலைதான். இட் இஸ் லெஃப்ட் அவுட். இந்த நிலையில் நாம் சீனாவிடம் உறவு பாராட்ட போயிருக்கிறோம். அவன் கொஞ்ச காலத்திற்கு பிறகு நம்ம என்ன செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது. அவனுக்கு இயற்கையாக இந்தியா ஒரு ஆசியாவில் உள்ள பக்கத்து நாடு, பெரிய நாடு, இவனை கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய கருத்து. இந்தோ சீனா பாய் பாய் என்று நேருவோடு கையை தூக்கிவிட்டு செவன்லாய் போனவுடன் படையை அனுப்பினானே. இந்த மாதிரி உலகத்தில் ஏதாவது உண்டா? அந்த நாட்டுக்கு ஒரு மானார்கி, அந்த நாட்டுக்கு ஒரு எம்பையர் பில்டிங் ஆட்டிடியூட், இதெல்லாம் அந்த நாட்டினுடைய ரத்தத்தில் கலந்தது. சரி இருக்கட்டும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். இந்திய அரசாங்கம் பல செயலாளர்களை உடையது, பல அறிஞர்களை அயல் விவகாரத்திற்கு ஆலோசனை சொல்வதற்கு வைத்திருப்பது. வெறும் நம்முடைய அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து முடிவெடுக்க மாட்டார்கள். எப்படி பயங்கரவாதிகளின் இலக்கை தனித்து தாக்குவதற்கு இராணுவ மூளை பயன்பட்டதோ அது மாதிரி இங்கேயும் பல பயன்படும் என்று நாம் பார்ப்போம். ஆனால் நாம் உலகத்திலேயே ட்ரம்ப் மோசமானவன் என்று கருதுவதற்குரிய நிலை நம்ம நாட்டில் இருப்பதைப் போல உலக அயல் விவகார அறிஞர்களிடம் இல்லை. அவர்கள் இது ஒரு புதிய முறையாக இருக்கிறது, உலகம் வேறொரு வகைக்கு தாவுகிறது, அணுகுண்டுகளை வீசி அழிப்பதற்கு பதிலாக பொருளாதாரத்தின் மூலமே கட்டுப்படுத்துகின்ற முறையை ட்ரம்ப் கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். அதில் நாம் பாதிக்கப்பட்ட நாடு என்கின்ற காரணத்தினால் ட்ரம்பை நாம் எதிர்க்கிறோம், அரை லூஸ் என்று சொல்லுகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பாதி கட்சி தலைவர்கள் அரை லூஸ். அதனால் இது மாதிரி ட்ரம்பை நினைக்கிறோமே தவிர இவர்கள் அங்கே பண்ணுங்கள் ஆவணம் செய்யுங்கள் என்று சொன்னால் என்ன செய்வது? நாம் அமெரிக்காவுக்கு போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் மோடி. சீனாவை பிடிக்கிறார், அவனை பிடிக்கிறார், இவனை பிடிக்கிறார். பல நாடுகளுக்கு யாருக்கெல்லாம் தேவை உள்ளதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த பொருள்களை பகிர்ந்து அனுப்ப முயலுகிறார். அப்போ தப்பு நீ ரஷ்யாவை ஆதரித்ததினாலே தான் இந்த திகைப்பு வந்தது என்கின்ற கேள்விக்கு பதில் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ரஷ்யாவை ஆதரித்ததினாலே தானே இந்த நிலை வந்தது. ரஷ்யாக்காரன் நல்லவன் இல்லை, அவன் உக்ரைனை போட்டு பாடாய்படுத்துகிறான். அவன் ஒரு தப்பும் செய்யலை, அவங்ககிட்ட கனிம வளங்களை பிடுங்குவதற்காக அவர் செய்கிறான். இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளை, மோசமான ஆட்சி முறையை பழைய கால நேருவினுடைய இந்தியாவாக இருந்தால் கண்டிக்கும். அவர்கள் அணி சேரா நாடு என்ற முறையில் யாரோடும் சேராமல் நியாயத்தின்படி நம்முடைய தர்மச்சக்கரம் இந்திய கொடியில் இருக்கிறது. அது தர்மச்சக்கரம், அது பௌத்தன் போதித்த தர்மச்சக்கரம். அந்த தர்மச்சக்கரத்தை வைத்திருக்கிற நாடு யாருக்கும் தப்பானவனுக்கு துணை செய்யாமல். ரஷ்யா தப்பானவன். சோவியத் நாட்டை ஆண்ட லெனின் மாதிரி புரட்சி தலைவர்கள் வேறு. அப்புறம் ஸ்டாலின் காலத்திலேயே அதனுடைய தரம் இறங்கி விட்டது. ஸ்டாலினுடைய கடைசி வாரிசு பூட்டின். எல்லாரையும் ஒடுக்குவது, அடக்குவது, எல்லாத்தையும் சுரண்டுவது, எல்லாவற்றையும் கைக்குள் வைத்துக்கொள்வது. சோவியத் நாடு எவனையும் பிரிவதற்கு ஸ்டாலின் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் வளங்களெல்லாம் போய்விடும். இப்பொழுது போய்விட்டதே. அது ருஷ்ய புரட்சி தோற்ற போது நாடுகள் சிதறின போது வெளியேறிவிட்டன. அப்பொழுது தடுத்து நிறுத்த முடியவில்லை. இப்பொழுது போர் தொடுத்து அவர்களை வசப்படுத்த நினைக்கிறார். ஆகவே ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. இதை போய் இந்தியா ஆதரிப்பது என்பது, அதுவும் எண்ணெய் வாங்குவது என்பது, இது ஒரு அநியாயக்காரனிடம் போய் நாம் சமரசப்படுத்திக் கொள்வது, உக்ரைனை கைவிடுவது என்பது போல இருப்பது ஒரு நியாயமான ஒரு அக்கிரமத்தை தடுக்க தவறிவிட்டது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.